Hi students, welcome to my channel Adi Tuition and Tutorials. இன்னைக்கு 10th standard mathsல இருக்கக்கூடிய example 1.1 பார்க்கலாம். இதுல a equal to 1, 3, 5, b equal to 2, 3 சொல்லிட்டு ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. இல்ல மொத்தம் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a into b மற்றும் b into a காண்க. அடுத்து a into b equal to b into a ஆகுமா இல்லை எனில் ஏன் அப்படின்றத சொல்லணும். Third subdivision n of a into b equal to n of b into a equal to n of a into n of b என காட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் a into b மற்றும் b into a காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் a கான டேர்ம்ஸ் வந்து எழுதிக்கலாம். a வந்து 1, 3, 5 into b கான வேல்யூ 2, 3. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? பேரா எழுதணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த 1ஓட 1, 2, 1, 3 பேரா எழுதணும். அதே மாதிரி 3, 2, 3, 3, 5, 2, 5, 3 பேரா எழுதணும். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செட் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணா எங்க முடியுதோ அங்க வந்து க்ளோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1, 2, 1, 3. அடுத்து 3, 2, 3, 3. அடுத்து 5, 2, 5, 3. a into b எழுதிட்டோம். அடுத்து b into a. b கான வேல்யூ 2, 3 into a கான வேல்யூ 1, 3, 5. இதே அந்த மாதிரி பேரா எழுதணும். பிராக்கெட் ஓபன் பண்ணியாச்சு. 2, 1, 2, 3, 2, 5. அடுத்து 3, 1, 3, 3, 3, 5. க்ளோஸ் பண்ணிட்டோம். இதான் வந்து சப்டிவிஷன் 1. அடுத்து சப்டிவிஷன் 2. இதுல a into b equal to b into a ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த a into b ல 1, 2 நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, 1, 2 இந்த காப்பி பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு b into a ல 2, 1 இருக்கு. 2, 1 இங்க எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுமே சேமா இருக்கா? 1, 2வும் 2, 1 சேமா கிடையாது. அப்ப நாட் ஈக்குவல் டு. அடுத்து 1, 3 இருக்கு a into b, அதை இங்க எழுதிக்கலாம். 1, 3 ஈக்குவல் டு. அடுத்து b into a ல 2, 3 இருக்கு. 2, 3 இங்க காப்பி பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேமா இருக்கா? 1, 3யும் 2, 3யும் சேமா கிடையாது. அப்ப நாட் ஈக்குவல் டு. அப்போ a into b நாட் ஈக்குவல் டு b into a எடுத்து எழுதணும். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன், அந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். n of a into b equal to n of b into a equal to n of a into n of b. இந்த n of அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். இப்ப a into b இருக்கு இல்லையா, எதாவது நம்பர் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. a into b ல 1, 2, 3, 4, 5, 6 6 நம்பர் இருக்கு. அப்ப இதுக்கு நேரா 6 எழுதிப்போம். ஈக்குவல் டு. அடுத்து b into a ல எத்தனை நம்பர் இருக்குன்னு கேக்குறாங்க. 1, 2, 3, 4, 5, 6. அப்ப அதுக்கு நேரா 6 எழுதிக்கலாம். அடுத்து n of a அப்படின்னா a ல எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். a ல எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கா? n of b னா b ல எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கு. இங்கேயும் 6, இங்கேயும் 6, 3 and 6. இவ்வளவுதான் அந்த சம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்யூ.